சிலப்பதிகாரம். சிலப்பதிகாரத்தில் புகார் காண்டம், மதுரை காண்டம், வஞ்சி காண்டம்னு 3 வகையான காண்டங்கள் இருக்குது. இதில் புகார் காண்டத்தில் மங்கள வாழ்த்து பாடல், மனையறம் படுத்த காதை, அரங்கேற்று காதை, அந்தி மாலை சிறப்பு செய் காதை போன்ற 10 காதைகளை உடையது இந்த புகார் காண்டம். இதில் நாம் பார்க்க போகிறது அந்தி மாலை சிறப்பு செய் காதை. ஒரு பொழுது அந்தி மாலை பொழுதாகட்டும், இரவு பொழுதாகட்டும், இயற்கை என்பது என்ன அப்படின்னா அனைவருக்கும் நடுநிலையானது. ஒவ்வொரு பொழுதும் இன்பமாக இருப்பதும் துன்பமாக இருப்பதும் அவரவர் அந்தந்த மனிதர்களுடைய சூழலை பொறுத்தே அமைகிறது. இப்படி அந்தி மாலை பொழுதானது இருவருக்கு, அதாவது கண்ணகியுடைய மனநிலையையும் மாதவியுடைய மனநிலையையும் ரொம்ப அழகாக நயம்பட எடுத்து கூறுகிறார் இளங்கோவடிகள் அவர்கள். இதில் மாதவியுடைய மனநிலை எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு இன்பமயமாக இருக்குது. ஏன்னா அவள் கோவலனோட சேர்ந்து இருக்கிறா, மன மகிழ்ச்சியோடு இருக்கிறா. அதனால் அவளுக்கு அது மகிழ்ச்சியை குடிக்கிறது. அதே நேரத்தில் பார்த்திங்கன்னா கண்ணகியோட மனநிலை எப்படி இருக்குதுன்னா, தன்னுடைய கணவன் விட்டு பிரிந்த அந்த சூழலில் அவள் ரொம்ப துயரத்தில் இருக்கா அப்படிங்கிறத இருவேறு மன நிகழ்வுகளை இளங்கோவடிகள் இங்கே வடித்து காட்டுகிறார். அதாவது இந்த நில மடந்தையானது நிலத்தை மடந்தையாக பெண்ணாக உருவாக்கப்படுத்துகிறார். இந்த நில மடந்தையானது மிகவும் துயருறுகிறது. எதனால் அப்படிங்கிறனால ஞாயிறு என்கின்ற அந்த கணவனை காணாமல் அந்த நிலமடந்தையானவள் மிகவும் வருத்தப்படுகிறாள். அது மட்டும் அல்லாமல் கணவன் தான் ஞாயிறான அந்த கணவன் தான் தன்னை விட்டு போயிட்டான். ஆனால் நிலவொளியாக தன்னுடைய மகனாவது வரமாட்டனா அப்படின்னு ஏங்கி பார்ப்பதாக ஒரு கற்பனை காட்சியை இங்கு வடிக்கிறார். அது மட்டும் அல்லாமல் பேரரசர்கள் இல்லாத அந்த காலகட்டத்தில் குறும்பர்கள் எப்படி மக்களை பாடாய்படுத்துகிறார்களோ அதே போல் ஞாயிறு இல்லாத அந்த நேரத்தில் அந்த பொழுது மக்களை ரொம்ப கஷ்டப்படுத்துவதாக இந்த மாலை பொழுது இருக்கிறதாக இளங்கோவடிகள் குறிப்பிடுகிறார். அடுத்தது மாதவியுடைய மனநிலை எப்படி இருக்குது? மாதவிக்கு ஒரு இனம் புரியாத ஒரு மகிழ்ச்சி, உடல் அளவிலும் மனதளவிலும் மிகுந்த ஒரு சந்தோஷம் அடைகிறாள். தனக்கு பிடித்த தன்னுடைய கணவனோடு மகிழ்ந்து கொஞ்சி குழாவுகிறாள். அவள் மனம் முழுவதும் நிறைந்த சந்தோஷம். அவளுடைய ஐம்புலன்களுக்கும் கோவலனுடைய ஐம்புலன்களுக்கும் விருந்தளிப்பதாக, மிகவும் மன மகிழ்ச்சியோடு விருந்தளிப்பதாக இளங்கோவடிகள் அவர் சொல்கிறார். அடுத்து மாதவியுடைய மனநிலை கண்ணகியுடைய மனநிலை எப்படி இருக்குது அப்படின்னு சொன்னோன்னா, அவள் நெத்தியில் அந்த வியர்வை, அவள் கணவனோடு சேர்ந்துருக்கும்போது அவருடைய நெற்றியில் வியர்வை துளிகள் வரும். ஆனால் அந்த வியர்வை துளிகள் இல்லை. காதில் பார்த்திங்கன்னா அந்த காதணிகள் இல்லை. கூந்தலில் அந்த நறுமணம் பூசுகின்ற அந்த அழகான அந்த கூந்தலோடைய அந்த முடிப்புங்கிறது இல்லை. அதாவது மங்கள அணி தவிர மற்றதெல்லாம் கழட்டி வச்சிடலாம், மங்கள அணியை மட்டும் யாரும் கழட்டி வைக்க முடியாது இல்லைங்களா? அதேமாரி இல்லைன்னா அந்த மங்கள அணியை மட்டும் அவரால் கழட்டி வைக்க முடியல. கைகளில் வளையல்கள் போடலை, கொங்கைகளில் அந்த குங்குமம் அப்பலை. அதாவது அந்த கோவலனோடு இருக்கும்போது இருக்கின்ற அந்த புன் சிரிப்பு அவகிட்ட இல்லை. இப்படி அவளுடைய மனமகிழ்வை கொடுக்கக்கூடிய அவளோட உள்ளமும் ஆகட்டும் உடலும் ஆகட்டும் எந்த ஒரு துன்பத்தையே தான் நடந்து கொண்டிருப்பதாக இங்கே கண்ணகியுடைய மனநிலையை சொல்கிறாங்க. அடுத்து பிற மகளிருடைய நிலை என்ன? மாலை காலத்தில் பிற மகளிர் எப்படி இருப்பாங்க அப்படின்னு சொன்னோம்னா, அவங்க மாலை நேரத்தில் பார்த்திங்கன்னா முல்லை மலர்கள் மலரும். அப்போ முல்லை மொட்டுகளில் வண்டுகளானது உள்ளே போகும்பொழுது அந்த முல்லை மொட்டுக்களை மலர செய்யும். அப்பேற்பட்ட முல்லை மலர்களை பறித்து அங்குள்ள மகளிர் என்ன செய்கிறாங்க அப்படின்னு சொன்னால், வீட்டில் விளக்கேற்றி அந்த மலர்களை தூவி வழிபடுகிறார்கள். அங்குள்ள பிற மகளிரும் என்னென்னா, இதே மாதிரியே கணவனை பிரிந்த மகளிர் வருத்தப்படுறாங்க, கணவனோடு சேர்ந்திருக்கின்ற மகளிர் சந்தோஷமாக இருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரியும் காட்டுறாரு. அடுத்து அதை முடிச்சுட்டு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், ஏனைய மகளிருடைய நிலைமை எப்படி இருக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது என்னென்னா, அந்த வேநீர் பள்ளி வேதனை தரும் அப்படிங்கிறதுக்காக கூதிர் பள்ளியை நோக்கி அவங்க போகிறதா சொல்கிறாங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா சாளரங்கள்லாம் சாத்தி வைக்கிறாங்க. ஏன்னா சாளரங்கள்லேருந்து வருகின்ற அந்த மென்மையான காற்று இவர்கள் மீது பட்டுச்சு அப்படின்னு சொன்னால் தன்னுடைய கணவனோ பிரிந்திருக்கிறதை நினைவுபடுத்தும் அப்படிங்கிறதுனால சாளரங்கள் எல்லாம் என்ன பண்ணுறாங்க, மூடி வைக்கிறாங்க. எந்த ஒரு மாலை நேர பொழுது எந்த ஒரு சுகத்தை கொடுக்கணும் இல்லைங்களா? அந்த சுகத்தை கொடுக்கக்கூடிய எதையுமே அனுபவிக்க முடியாமல் மற்ற மலர் தடுமாறுகிறார்கள். புகார் நகர மகளிரும் இப்படி தான் ஒரு சிலர் வருத்தப்படுறாங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா கலவியும் புலவியுமாக, அதாவது இரவு நேர பொழுது முடிந்தும் கூட அந்த கலவியோடும் புலவியோடுமே பெண்கள் தனக்கு பிடித்த தன்னுடைய கணவனோடு கொஞ்சம் குழாவுவதாக இவர் சொல்கிறார். அடுத்து பார்த்திங்கன்னா பொழுது விடிஞ்சிருது, இரவு கழிந்து போகிறது, பொழுது விடுகிறது. அன்னப்பறவைகள் என்ன செய்யுது அப்படின்னா பொய்கையை போய் சேர்ந்துருக்கிறது.
ஆம்பல் மலர்கள் குவிகிறது, தாமரை மலர்கிறது, குவளைகள் கண் விழிக்கிறது, பறவைகள் முரசம் மாதிரி அப்படியே ஆர்ப்பரிக்குது, கோழிகள் சங்கு மாதிரி கூவ ஆரம்பிச்சது, வண்டுகள் இசைக்குது. அப்புறம் ஊர் மக்கள் எல்லாருமே என்ன செஞ்சிடறாங்க, இந்த பறவைகளெல்லாம் பேச கொக்கரிக்கிறதுனால, இந்த பறவை இனங்கள்லாம் தன்னுடைய ஓசைகளை எழுப்புறதுனால அங்கே உள்ள மக்கள்லாம் துயில் எழுந்துடுறாங்க. இப்படி இயற்கை என்பது எந்த ஒரு பொழுதாக இருந்தாலும் இயற்கை என்பது ஒன்று தான். தீ பார்த்திங்கன்னா சுடும், நெருப்பு இது குளிர்ச்சி, காற்று என்பது குளிர்ச்சியை கொடுக்கும் தான். அப்போ இயற்கை என்பது ஒரே மாதிரி தான் இருக்கும். ஆனால் அவரவர்கள் அனுபவிக்கின்ற சூழலை பொறுத்து அந்த இயற்கை இன்பத்தை கொடுக்கிறதா துன்பத்தை கொடுக்கிறதா அப்படிங்கிறத வச்சு தான் முடிவு பண்ண முடியும். அதேமாதிரி தான் இளங்கோவடிகள் இயற்கையாகிய அந்த மாலை பொழுது ஒன்று தான். அந்த மாலை பொழுது பிரிந்தவருக்கு துன்பத்தையும் சேர்ந்தவருக்கு இன்பத்தையும் தருவதாக கண்ணகியையும் மாதவியையும் எடுத்துரைக்கிறார். நன்றி.